கனடா பிரதமர் மார்க் கார்னேயுடனான சந்திப்பிற்கு பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். முன்னதாக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக கலாச்சார ஒத்துழைப்பு, புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தியில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா மற்றும் கனடா இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் நிறைவு செய்ய நாங்கள் இலக்கு நிர்ணயித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா பல நாடுகளோடு தொடர்ந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கனடாவுடனும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா மற்றும் கனடா இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை 2030க்குள் $50 பில்லியன் அதிகரிக்கவும் நாங்கள் முடிவு செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கனடா பிரதமர் இந்தியா வருவது இது முதன்முறை. இருப்பினும் நாங்கள் இருவரும் கடந்த ஆண்டு G7 உச்சி மாநாட்டில் சந்தித்துக் கொண்டோம். அப்போது எங்களை கனடா பிரதமர் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார். தற்போது அவரை இந்தியாவிற்கும் அதே மகிழ்ச்சியோடு தான் வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர தொழில்நுட்பம் மற்றும் புதுமையை பொறுத்தவரை இந்தியாவும் கனடாவும் ஒரு இயற்கையான கூட்டாளிகளாக இருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த வாரம் டெல்லியிலே நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். இது தவிர கனடா சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் மற்றும் பயோஃபியூல் அலையன்ஸ் ஆகியவற்றில் கனடாவும் இணைய இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி மிக முக்கியமாக இந்தியாவும் கனடாவும் சிறிய வகை அணு உலைகளில் ஒத்துழைப்பை வழங்க முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா அணுசக்தி மூலமாக தயாரிக்கப்படுகின்ற மின்சாரத்தை தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் கனடாவும் சிறிய வகை அணு உலைகளில் கூட்டாக இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவிர இந்தியா கனடா இடையே ராணுவ பரிமாற்றங்களை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார்.